ஒரு இலக்கை நாம் அடையணும்னு ஏன்னா முடிவெடுக்கிறோன்னு வைங்களேன், முயற்சியில் ஆர்வம் தீர்ந்து போனாலும் அது நமக்கு கசப்பாக மாறினாலும் நாம் அடைய வேண்டியதை அடையும் வரை நம் முயற்சியை நிறுத்தாது போராடணும். போராடலன்னு மனநிலை மட்டும் இருந்தால் தான் நாம் ஒரு வெற்றியாளனாக திளைக்க முடியும். நான் சோம்பேறியாவோ ஒருத்தங்களோட கேட்டுக்கிட்டோ நம்ம இது பண்ணோன்னா அந்த ஒரு நிலைக்கு நாம் வர முடியாது. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். ஒரு நாள் ஒரு விவசாயி தான் கிராமத்தில் அடிவாரத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்பொழுது அங்கே ஒரு கழுகு முட்டையை கண்டான். உடனே அந்த கழுகு முட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கோழியில் அடைக்காக்க வச்சுருந்த முட்டையோடு சேர்த்து வச்சுருக்கான். அடைக்காக்கனாலும் முடிந்து முட்டையிலேருந்து கோழி குஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் அந்த கழுகு முட்டையிலேருந்து கழுகு குஞ்சும் வந்துச்சு. கழுகு குஞ்சு என்ன பண்ணிச்சு, வெளியே வந்த உடனே தன் சகோதரிகளை போலவே குஞ்சுகளைப் போலவே அதுவும் புழு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் மேலே ஒரு பெரிய பறவை அகலமான ரெக்கையை விரித்து அழகாக மேலே பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து அந்த கோழி குஞ்செல்லாம் என்ன பண்ணிச்சு, இன்னும் பயத்தில் நடுங்கி கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடும் இல்லையா, அதே மாதிரி ஓடி போச்சு. அப்பொழுது அந்த கழுகு குஞ்சு தாயிடம் கேட்டுச்சு, அம்மா அந்த பறவை போல நான் பறக்க முடியாதா என்று ஆச்சரியமாக கேட்டது. அதற்கு அந்த தாய்கோழி அது ஒரு கழுகு, அது நம்மளை விட பலசாலியான பறவை, அதுக்கு பெரிய ரெக்கைகள் உண்டு, உடம்பு லேசாக இருக்கும், அதனால் அது நிறைய பெருசாக பறக்க முடியும், நம்மளால் அவ்வளோ மேலே பறக்க முடியாது என்று கூற, கழுகும் தன் குஞ்சுகளைப் போலவே புழுப்பூச்சிகளை சாப்பிட்டு தன் வாழ்நாள்களை கழிச்சிட்டு இருந்துச்சு. அது நிச்சயம் நம்மளால் முடியாது, நம் இறக்கைகள் சிறியது, அது உடல் பருமன் கொண்டது, ஆகையினால் நம் கழுகை போல பறக்க முடியாதுன்னு சொன்னதுனால அந்த ஆசையெல்லாம் இது பண்ணிட்டு இதுக்கு அந்த ஆசை வரும். அது நம்ம பறக்கணுமோ இன்னும் ஆசை இருக்கிறப்ப அது தன் தாய் சொன்னோட அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு நடக்கும். இதை போல் நம்ம ஆசைப்படுறப்ப நம்ம அது மாதிரி போக முடியாது, நமக்கு தோல்வி தான் வரும், தாய் சொன்னிச்சு இல்லையா, அந்த அறிவுரை தான் அதுக்கு எப்போ பார்த்தாலும் அது காதுகளில் ஒழிக்கும். அது அந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணிச்சு, வானில் பறக்கிறதுக்கு ஆசை வரும் சமயத்தில் அந்த ஆசை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு நிலத்தில் இருந்த புலிப்பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. இதை போல தான் தனக்கு ஆசை பறக்கும் ஆசை வரும்போதெல்லாம் தன்னுடைய தாயோட அறிவுரைகள் தான் அதுக்கு நினைப்பது. பல முறை தனக்கு வானில் பறக்க அதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அதற்கு பறக்கவே முடியலை. ஏன்னா தன் தாயோட அறிவுரைகள் மட்டுமே தான் அதற்கு செவியில் ஒழித்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த வாழ்நாள் முழுவதுமே அது ஒரு கோழியாகவே இருந்து கோழியாகவே இறந்தது. இதை போல தாங்க நமக்கும் நம்மளுடைய அந்த வாய்ப்புகள் வர்றப்பெல்லாம் நம்ம அதை நம்ம மனசுக்கு நிச்சயமாக தெரியும், கோழியோ இதை வாழ்வில் பல சாதனைகள் செய்ய முடியும், நாம் கழுகாக வாழ முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கோழியாக தான் வாழ்கிறோம். வாய்ப்புகள் தற்காலிகமானது தான். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். இல்லைன்னா நம்ம கோழியாக இல்லாமல் கழுகாக இல்லாமல் கோழியாக தான் நாம் வாழ முடியும். வாழ்க்கை வர்ற நம்ம அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கணும். நம்மளால முடியுங்கிறத செஞ்சு பார்க்கணும். கோழி சொன்னது போல கழுகாக வாழணும்னா நமக்கு அந்த ஒரு முயற்சிகளை எடுக்கணும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.